ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனாஸ் கிரியேஷன். நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு வானிலை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், நம்ம போட்ட எல்லா ஸ்பைசஸும் போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டணும். ஒரு 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இது கூடவே வந்து 4 பச்சை மிளகா அதையும் போட்டு வதக்கிக்குங்க. இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. வெங்காயத்தோட உப்பு போட்டு வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கு தேவையான கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கிங்க. நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. தட்டி வச்ச இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு தோணுதோ எல்லா வெஜிடபிளும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது கூடவே வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த காயை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைங்க. இது நல்லா வெந்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து 2 முந்திரி, கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சிக்கோங்க. சோம்பும் போட்டு அரைச்சி அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. சுவையான வெஜ் குருமா ரெடி. இது வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.